தமிழருவியின் காலை கதம்பம் பல்சுவை நிகழ்ச்சிக்காக விவேக சிந்தாமணியிலிருந்து 4வது பாடலோடு இணைகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து. வாருங்கள் ஐயா. அதே வழியிலே இன்றைய தினம் தமிழருவி வானொலியில் தன் பணி தமிழ் பணி என ஆற்றி வரும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நயன விஜயன் அவர்களை வாழிய நலம் சூழ என பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். நன்றிகள். இப்பொழுது நாங்கள் விவேக சிந்தாமணி கேட்போம். அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலி இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நயினை விஜய் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நயினை விஜய் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 4. கீழானவர் குணம். கொக்கலை பிடித்து நாவி கூண்டிடில் அடைத்து வைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி மிகு மனம் செய்தாலும்தான் அக்குலம் வேறதாமோ அதனிடம் புணுகு உண்டாமோ. கொக்கலே கொக்கல் அல்லால் குலந்தரில் பெரியதாமோ. கீழானவர் குணம். கொக்கலை பிடித்து நாவி கூண்டிலில் அடைத்து வைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி மிகு மனம் செய்தாலும்தான் அக்குலம் வேறதாமோ அதனிடம் புணுகு உண்டாமோ. கொக்கலே கொக்கல் அல்லால் குலந்தரில் பெரியதாமோ. புணுகு பூனை வாழ்கின்ற கூண்டில் நாயை பிடித்து அடைத்து வைத்து மிகுந்த மஞ்சள் முதலானவற்றை பூசி மனத்தை ஊட்டினாலும் அந்த நாயின் குலம் வேறாகுமோ, அதாவது புணுகு பூனையாகுமோ. அந்த நாயிடம் பூனையிடம் உண்டாகும், அதாவது புணுகு பூனையிடம் உண்டாகும் புணுகும் உண்டாகுமோ. நாய் நாயாக ஆவதே அல்லாது உயர்ந்த குலத்தில் சேர்ந்ததாகுமோ. மீண்டும் பாடலை பார்ப்போம். கீழானவர் குணம். கொக்கலை பிடித்து நாவி கூண்டிலில் அடைத்து வைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி மிகுமணம் செய்தாலும்தான் அக்குலம் வேறதாமோ அதனிடம் புணுகு உண்டாமோ. கொக்கலே கொக்கல் அல்லால் குலந்தனில் பெரியதாமோ. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் நன்றி வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. காலை கதம்பம் நிகழ்ச்சிக்காக விவேக சிந்தாமணியிலிருந்து 4வது பாடலும் விளக்கமும் தந்தார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி விருது பெற்ற தக்கோலம் என் எல்லாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.